வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி விரிவாக அலச போறோம். நம்ம எல்லாருடைய பாக்கெட்லயும் இருக்கிற நம்ம அடையாளத்தையே சுமந்துகிட்டு இருக்கிற ஒரு கார்டோட எதிர்காலம் அடியோடு மாறப்போகுது. ஆமாங்க, நம்ம ஆதார் கார்டுக்கு வரப்போற ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இதுவரைக்கும் எத்தனை தடவை எத்தனை இடத்துல உங்க ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்க? ஒரு புது சிம் கார்டு வாங்கணுமா? இந்தாங்க ஆதார். வெளியூர்ல ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணணுமா? இந்தாங்க ஆதார். ஏதோ கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி ரொம்ப அசால்ட்டா கொடுத்துருப்போம் இல்லையா? ஆனா அந்த ஒரு சாதாரண காகிதத்துல உங்க மொத்த அடையாளமும் இருக்குங்கிறத எப்போவாவது ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இப்போ நம்ம கண் முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். நாம இப்படி எல்லா இடத்துலையும் கொடுக்கிற நம்ம ஆதார் உண்மையிலேயே பாதுகாப்பானது தானா? பேங்க் அக்கவுண்ட்ல ஆரம்பிச்சு அரசாங்க திட்டங்கள் வரைக்கும் இன்னைக்கு ஆதார் இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா நம்மளோட அத்தனை தனிப்பட்ட தகவல்களும் அதுல ரொம்ப வெளிப்படையா இருக்கிறதால அதோட பாதுகாப்பு பத்தி நமக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வர்றது ரொம்பவே சகஜம்தான். நம்மகிட்ட இப்போ இருக்கிற பழைய ஆதார்ல என்னென்ன பலவீனங்கள் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். அதுல என்ன இருக்கு? உங்க 12 இலக்க ஆதார் எண், உங்க போட்டோ, உங்க துல்லியமான அட்ரஸ், பிறந்த தேதின்னு அத்தனையும் பெரிய பெரிய எழுத்துக்கள்ல அப்படியே பிரிண்ட் ஆகியிருக்கும். இதை ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோ ஜெராக்ஸ் வாங்கும்போது உங்க மொத்த டேட்டாவும் ரொம்ப ஈஸியா அவங்க கைக்கு போயிருது. இதனால உங்க தகவல்கள் கசியவும் அதை வச்சு மோசடிகள் நடக்கவும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய ரிஸ்க் தாங்க. சரி, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இந்த மோசடிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் இப்போ ஒரு மாபெரும் திட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. வர்ற டிசம்பர் மாசத்துக்குள்ள நம்ம ஆதார் கார்டோட வடிவமே மொத்தமா மாறப்போகுதுன்னு தகவல்கள் வந்திருக்கு. இது ஏதோ சாதாரண டிசைன் மாற்றம் கிடையாதுங்க. தொழில்நுட்ப ரீதியா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அந்த புதிய ஆதார் அட்டை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? வாங்க பார்க்கலாம். பழைய முறைக்கும் இந்த புது முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிச்சு பாருங்க. பழைய கார்டுல உங்க பேரு, பிறந்த தேதி, அட்ரஸ் எல்லாமே வெளிப்படையா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இந்த புது கார்டுல அப்படி எந்த ஒரு தனிப்பட்ட தகவலும் எழுத்துக்கள்ல இருக்கவே இருக்காது. ஆமாங்க, நீங்க கேட்கறது 100% உண்மை. அந்த புது கார்டுல வெறும் உங்க போட்டோவும் ஒரு சின்ன கியூஆர் கோடு, அதாவது கியூஆர் கோடு மட்டுமே தான் இருக்கும். பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் டெக்னாலஜி படி இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கார்டு. உடனே உங்க மைண்ட்ல ஒரு நியாயமான கேள்வி வரலாம். அடடா, கார்டுல எந்த டீட்டெயில்ஸுமே இல்லைன்னா என் தகவல்கள் எல்லாம் காணாம போயிருமா? அப்புறம் எப்படி என்ன அடையாளம் கண்டுபிடிப்பாங்க? கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. உங்க டீட்டெயில்ஸ் எங்கேயும் போயிடல. அந்த புதிய கியூஆர் கோடுக்குள்ள தான் மொத்த ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் மூளையே கார்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன கியூஆர் கோடு தான். உண்மையிலேயே அங்க என்ன நடக்குதுன்னா, உங்க முழு பேரு, அந்த 12 இலக்க நம்பர், பிறந்த தேதி, அட்ரஸ்னு அத்தனை முக்கியமான தகவல்களும் அந்த கியூஆர் கோடுக்குள்ள ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா என்கிரிப்ட் செய்யப்பட்டிருக்கும். அதாவது டிஜிட்டல் முறையில ரகசியமா பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். ஒரு பெரிய லாக்கருக்குள்ள உங்க நகைகளை பத்திரமா வைக்கிற மாதிரி உங்க மொத்த டேட்டாவும் அந்த சின்ன கட்டத்துக்குள்ள சேஃபா இருக்கும். சரி, தகவல்கள் உள்ளே பாதுகாப்பா இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அது யார் பார்க்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒரு ஹோட்டல்லையோ இல்ல சிம் கார்டு வாங்குற கடையிலையோ புது ஆதார ஜெராக்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு உங்க பேரு, வயசு எதுவுமே தெரியாது. அந்த பேப்பர்ல வெறும் கியூஆர் கோடும் போட்டோவும் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாதாரண ஆளாலேயோ இல்ல அந்த கடைக்காரராலேயோ உங்க டேட்டாவை கொஞ்சம் கூட படிக்க முடியாது. இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நிம்மதி இல்லையா? அப்படியானா யாருக்கு தான் அந்த தகவல்களை படிக்கிற அதிகாரம் இருக்கு? வெறும் 3 பேருக்கு மட்டுமே அந்த பவர் இருக்கு. 1, அரசாங்கம் அங்கீகரிச்ச சிறப்பு ஸ்கேனர்கள். 2வது UIDAIயோட அதிகாரப்பூர்வ ஆப்ஸ்கள். 3வது முறையாக அங்கீகரிக்கப்பட்ட வெரிஃபிகேஷன் டூல்ஸ். இவங்க மட்டும்தான் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்க டேட்டாவை படிக்க முடியும். இதனால உங்க தகவல்கள் யார் கைக்கு போகணுங்கிற கண்ட்ரோல் முழுசா உங்ககிட்டே இருக்கு. இப்போ ஒரு கேள்வி. இந்த மாற்றம் உண்மையிலே அவ்வளோ அவசியமா? கண்டிப்பா அவசியம். ஏன்னா இன்னைக்கு பிரைவேட் கம்பெனிகள், ஏஜென்சிகள்னு பல இடங்கள்ல நம்ம டேட்டா ஈஸியா லீக் ஆகி பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. ஒரு தனி மனிதனோட பிரைவசி அப்படிங்கிறது நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம டேட்டா இன்னைக்கு பணத்தை விட ரொம்ப மதிப்புமிக்கது. அதை பாதுகாக்க இப்படி ஒரு டிஜிட்டல் முறைக்கு நம்ம மாறியே ஆகணும். இந்த ஒட்டுமொத்த திட்டத்தோட மைய கருத்தே இதுதான். 100% டிஜிட்டல் வெரிஃபிகேஷன். உங்க கார்டை சும்மா கண்ணால பார்த்து யாரும் உங்க டீடைல்ஸை திருடிட முடியாது. முறையா அதிகாரப்பூர்வமா டிஜிட்டல் முறையில ஸ்கேன் பண்ணா மட்டுமே தகவல்களை சரிபார்க்க முடியும். இது உங்க டேட்டா எந்த இடத்துலயும் தப்பா பயன்படுத்தப்படாம இருக்கிறத ஆணித்தரமா உறுதி செய்யுது. இதனால நமக்கு கிடைக்க போற அல்டிமேட் பெனிஃபிட் என்ன? இனிமேல் உங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸை யார்கிட்ட வேணாலும் நீங்க ரொம்ப தைரியமா கொடுக்கலாம். ஏன்னா அந்த பேப்பர்ல உங்க ரகசியம் எதுவுமே இருக்காது. ஹோட்டல்களோ பிரைவேட் கம்பெனிகளோ உங்க டேட்டாவை கசிவிடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்க ஆதார் தகவல்களை மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறது இனிமேல் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம். உண்மையிலேயே இது நம்ம அடையாளத்தை பாதுகாக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் தாங்க. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தோட நான் இதை முடிச்சுக்கிறேன்.
உங்க கையில இருக்கிற ஒரு கார்டுல எழுத்துக்கள் மூலமா எந்த ஒரு தகவலுமே இல்ல. ஆனாலும் உங்க ஒட்டுமொத்த டிஜிட்டல் அடையாளமும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பல மடங்கு பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கும் போது அது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த டெக்னாலஜி நம்ம தனிப்பட்ட தரவுகளுக்கு ஒரு புதிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. இத பத்தியும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சிறப்பான எக்ஸ்பிளைனரோட உங்களை சந்திக்கிறேன்.